ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆக மொத்தத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் உள்ள ராகுவோடு இணைந்து கிரகண தோஷம் ஏற்பட போகுது. இது சற்று சுமாரான மாதம் அப்படிங்கிறதுனால செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்ப தேவைங்க. இந்த காலகட்டத்தில் ஏதேனும் போட்டிகள் பந்தயங்களில் கலந்து கொண்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ராகு கேது மற்றும் கிரகண தோஷ தாக்கத்தை இறை வழிபாட்டால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். உடல்நிலையும் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சொத்துக்களின் மதிப்பு உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாண்டவமாடும். புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. வம்பு வழக்குகள் சாதகமாகும். பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடும். கௌரவ பதவிகள் குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசர தேவைக்கு அருகில் உள்ள நகை கடையில் அடமானம் வைக்காமல் வங்கியை பயன்படுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டுங்க. பேச்சுக்களில் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. விழிப்போடு செயல்பட வேண்டக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருந்திருக்கு. முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக இருங்க. முறையான திட்டமிடுதல் நேர்மையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எத்தகையான கிரக பெயர்ச்சியிலும் உங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நம்பிக்கை மிக உங்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் எந்த விஷயத்திற்கும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் செல்லாமல் பேசி சமரசமாக பிரச்சனைகளை முடிப்பது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட அரசுக்கு அபராதம் கட்டும் சூழ்நிலை ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் நீங்கும். புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சகோதர உறவுகளால் மன சஞ்சலங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சுய ஜாதக தசா புத்தி சாதகமாக அறிந்து செயல்பட வேண்டும். இன்னும் சிலருக்கு காதல் கலப்பு திருமணம் நடக்கலாம். சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும். வேறு மொழி கற்பதில் ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ராகு தசா மற்றும் கேது தசா நடப்பவர்கள் கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பரிசீலிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஜோதிடம் மாந்திரீகம் கற்க ஆர்வம் அதிகமாக இருக்கும். தியானம் பழகி மனதை கட்டுப்படுத்த முயற்சி எடுப்பீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. பொருளாதார சிக்கல்கள் குறைய போகுது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேள்விக்குறியே இருந்து வந்த அனைத்து நிகழ்வுகளுமே மனதிற்கு இனிய முறையில் திருப்பு முனையாக மாறும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சேமிப்புகள் முதலீடுகள் அதிகரிக்கும். கையில் பணம் தாராளமாக புழங்கும். வரவுக்கு மீறிய சுப செலவுகள் இருக்கும்.
குறுக்கு வழி வருமானத்திற்கு ஆசைப்பட்டு தவறான ஃபோன் தகவல் நம்பி அக்கௌண்ட் நம்பரை யாருக்கும் தராதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கண் துடைப்பதற்கான பதவி உயர்வோ தவிர வேறு எதுவும் உங்களுக்கு வராது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வேலை பார்த்த இடத்துல ஏற்பட்ட வீண் பழிகள் நீங்கும். உங்களை தவறாக வழிநடத்தி கெட்ட நபர்கள் இப்பொழுது உங்களை விட்டு போவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் சீராக இருக்கும். வேலையின்மையால் பிறரின் வெறுப்பிற்கு ஆளாக காரணமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. 2 நண்பர்களுக்கான வேலை செய்து ஒரு நபரின் சம்பளத்தை பெறக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பணி சுமை காரணமாக விருப்ப ஓய்வு பெற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சிலர் ஆன்லைனில் வேலை பார்த்து கொண்டு பிறகு உரிய சம்பளம் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைவீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள் நீங்கும். பலருக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் திருப்பு முனைகளும் உண்டாகும். கணவரின் அன்பும் அனுசரணையும் ஏங்கி சிம்மராசி பெண்களுக்கு நல்ல காலமாக பிறக்க போகுது இந்த காலகட்டம். கூட்டு குடும்பத்தில் இருப்பவங்க மாமியார் நாத்தனார் டார்ச்சர் குறையும். பணவரவில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய அதிர்ஷ்ட தொகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்தவுடன் பிறந்த சகோதரர்கள் நடத்தையில் சிறு மாற்றம் கிடைக்கும். விற்க முடியாமல் இழுபறியாக கிடந்த பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் தவறான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் விட்டு போவது நல்லது. மேலும் மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 3/3/2026 அன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி சந்திரன் கேதுவோடு இணைவதால் கடன், நோய், எதிரி சார்ந்த பாதிப்பு வரலாம். தவிர்க்க முடியாத கடுமையான உடல் பாதிப்புகள் இருப்பவங்க அன்று வைத்தியம் செய்யலாம். சுய வைத்தியமும் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. எடுக்கும் காரியங்கள் முயற்சிகளில் தடை தாமதம் இருக்கும். சுய கட்டுப்பாடு மிக அவசியம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. மனதின் எண்ணங்கள் ஓட்டங்களை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. மன வளர்ச்சியற்றவர்களின் வாழ்வாதாரத்தில் உதவுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான விரதம் இருந்து வர, சிவநாமங்களை சொல்லி வர, பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிதைவுகள் மாறும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். ஸோ இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும், என்ன விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.